எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு குழம்பு தாங்க நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு அந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயங்க, வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, தக்காளி, புளி, கருவேப்பிலைங்க, சீரகம், மிளகு, கொத்தமல்லி தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பாருங்கள், நிறையா வீடியோவில் நம்ம இந்த அரைச்சி வச்ச குழம்போட ரெசிபி இன்ட்ரொடக்ஷன் போட்டிருப்போம். நீங்கள் அதே மெத்தேடு தாங்க. இது நல்லா வறுத்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இதையை பாருங்கள், நம்ம இந்த குழம்புக்கு பேஸ்ட்டு மாதிரி எப்படி அரைச்சி வச்சுருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. நம்ம இந்த குழம்பு வைக்கிற என்ன குழம்புன்னு நம்ம சொல்லவே இல்லைங்களே இது வரைக்கும். என்ன குழம்புன்னு நீங்களே பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி 2 முருங்கைக்காய் கிடச்சிதுங்க. பாருங்கள், இந்த முருங்கைக்காய் போட்டு தாங்க குழம்பு வைக்கிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்காய் குழம்பு. அரைச்சது நான் கலக்கிட்டு ஒட்டுக்க காமிக்கிறேங்க. பாருங்க, சூப்பரான குழம்பு கலக்கி வச்சாச்சுங்க. முருங்கைக்காய் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக எங்கள் ஊர் கிராம சைடில் பச்சை சில வாட்டி வைப்போங்க. அந்த குழம்பு மனமே அவ்வளோ. முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட அந்த குழம்பு சாப்பிடுவாங்க. அந்த முருங்கைக்காய் குழம்பு, அந்த முருங்கைக்காய் இது ரெசிபி ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேங்க. இதை நல்லா வேகட்டுங்க. வேகட்டுங்க. பாருங்கள், சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சுங்க. பாருங்கள், பெரிய வெங்காயமும் எண்ணெய் ஊற்றி வடக்கல் வச்சு கடுகு, பெரிய வெங்காயம் ஒன்று, அப்புறம் நம்ம கருவேப்பிலை எப்போ போல தாளித்து குழம்பு கொட்டியாச்சுங்க. சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், சாருங்க, முருங்கைக்காய் குழம்பு, அருமையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.